வணக்கம் குட்டி நண்பர்களே. நம்ம விஜயநகரத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான குதிரை போட்டி நடக்க போகுது. அது என்ன போட்டி தெரியுமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு முறை விஜயநகரத்துக்கு ஒரு வெளிநாட்டு வியாபாரி வந்தாரு. அவரு பார்க்கறதுக்கே செம்ம கம்பீரமான 100 அரேபிய குதிரைகளை கூட்டிட்டு வந்திருந்தாரு. மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அந்த குதிரைகளை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. எல்லா குதிரைகளையும் விலைக்கு வாங்கிட்டாரு. ஆனா அந்த குதிரைகளை யாரு சரியா பராமரிப்பாங்கன்னு ஒரு சின்ன போட்டி வச்சாரு. தன்னோட படையில இருக்கிற 100 வீரர்களை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு குதிரையை கொடுத்தாரு. அதோட குதிரைகளுக்கு தீவனம் வாங்க மாசம் மாசம் நிறைய பொற்காசுகளும் கொடுத்தாரு. நம்ம குட்டி தெனாலிக்கும் ஒரு குதிரை கிடைச்சது. ஒரு மாசம் கழிச்சு யாரோட குதிரை ரொம்ப ஆரோக்கியமா வீரமா இருக்கோ அவங்களுக்கு பரிசுன்னு மன்னர் அறிவிச்சாரு. மற்ற வீரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அரசாங்கம் கொடுத்த காசுல தீவனம் வாங்கி தங்களுக்கு பாதி குதிரைக்கு பாதின்னு வச்சாங்க. ஆனா நம்ம குட்டி தெனாலி ஒரு தந்திரம் பண்ணான். குதிரையை தன் வீட்டு பின்னாடி ஒரு சின்ன அறையில பூட்டி வச்சான். அந்த அறைக்கு ஒரு சின்ன ஜன்னல் ஓட்டை மட்டும் இருந்துச்சு. தினமும் காலையில அந்த ஓட்டை வழியா கொஞ்சோண்டு புல்ல மட்டும் குதிரைக்கு கொடுத்தான். ஒரு மாசம் முடிஞ்சுது. எல்லாரும் தங்களோட குதிரைகளை மைதானத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. மற்ற வீரர்களோட குதிரைகள் எல்லாம் தீவனம் சாப்பிட்டு கொழு கொழுன்னு குண்டா இருந்துச்சு. ஆனா தெனாலியோட குதிரை மட்டும் மைதானத்துக்கே வரல. மன்னர் நேரா தெனாலி வீட்டுக்கே போனாரு. தெனாலி, உன் குதிரை எங்க, ஏன் கூட்டிட்டு வரலன்னு கேட்டாரு. தெனாலி ரொம்ப பணிவா சொன்னா, மன்னரே, என் குதிரை ரொம்ப வேகமா இருக்கு, அதை அடக்க என்னால முடியல. யாராவது ஒரு புரோகிதர் அந்த ஜன்னல் ஓட்ட வழியா எட்டி பார்த்தா குதிரையோட வீரம் தெரியும்னு சொன்னான். மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். கூட வந்த ஒரு புரோகிதரை அந்த ஓட்ட வழியா எட்டி பார்க்க சொன்னாரு. அந்த புரோகிதருக்கு நல்ல நீளமான தாடி இருந்துச்சு. அவர் அந்த ஓட்ட வழியா தலைய உள்ள விட்ட உடனே உள்ள பசியில இருந்த குதிரை ஜன்னல் வழியா வர்ற அந்த தாடிய புல்லுன்னு நினைச்சு கபக்குன்னு கவ்வி பிடிச்சுக்கிச்சு. ஐயோ அம்மாவோ, தாடிய விடுன்னு புரோகிதர் அலர்னாரு. ஆனா குதிரை விடவே இல்ல. இத பார்த்த மன்னர் விழுந்து விழுந்து சிரிச்சாரு. தெனாலி சொன்னா, பாத்தீங்களா மன்னரே, மத்த குதிரைகள் எல்லாம் சாப்பாட்டை பார்த்தாலே ஓடுது, ஏன்னா அவங்களுக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. ஆனா என் குதிரைக்கு சரியான நேரத்துல அளவா சாப்பாடு கொடுத்ததால புல்ல கண்ட உடனே பாயுது. இதுதான் உண்மையான வீரம்னு சொன்னான். தெனாலிராமன் இதன் மூலமா அரசு கொடுத்த தீவன பணத்தை திருடியே மற்ற வீரர்களை தந்திரமா அம்பலப்படுத்தினான். மன்னரும் தெனாலியோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி நிறைய பரிசுகள் கொடுத்தாரு. என்ன குட்டீஸ், குட்டி தெனாலியோட இந்த தந்திரம் பிடிச்சிருந்ததா? மீண்டும் அடுத்த ஜாலியான கதையில உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.